பக்கம் ஒரு வாட்டி படுத்தா ஒரு வாட்டி முடிச்சா ஒரு வாட்டி கடவுளை ஒண்ண நினைச்சா ஒரு வாட்டி கைய தொடும்போது ஒரு வாட்டி கால் உரசும் போது ஒரு வாட்டி கட்ட முடி மிசப்பட்டா ஒரு வாட்டி வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் போன ஒரு வாட்டி கண்ணால சீக்கிரமா வானா ஒரு வாட்டி பூவட்ட ஒரு வாட்டி பொட்டிட்ட ஒரு வாட்டி தங்க வைர நகை போட்டுட்ட ஒரு வாட்டி சோம்பல் முறிச்சா ஒரு வாட்டி சங்குடி கட்டுனா ஒரு வாட்டி தண்ணி கோணம் தூக்கி தழுப்புனா ஒரு வாட்டி வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் வெங்காய பச்சடி கிளறி விரல் சுப்பையில வேர்வ முகத்தை முந்தானையா தொடக்கும் நேரத்தில் ஈர சட்டைய கொடியில் காய போடையில அந்த வாசனாசி பூரா என்ன மயக்கும் வலையில முதல் முடியலி கொண்ட போடையில தலைவலியோட நீ சண்டை போடையில சும்மா நீ கொட்டவை எரிக்கையில வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் துவட்டு நேரத்துல மொரட்டு விரல் இடுப்பு திருட்டு வேலை பகையில நீ குழஞ்ச சாதம் பிசைஞ்சு வாயில் விட்டு நேரத்துல அதை எச்சி வாயில எச்சி வச்சு உச்சு கொட்டையில சரிஞ்ச மரப்படி சரி பண்ணு பொழுதுல ஓட்ட சயனி ஒரு கை நீட்டையில கட்டினவனுக்கு வெக்கத்த கட்டையில வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே சரி, என்ன பேர் அண்ணாக்கு? எனக்கே கேட்கல கதைக்கிறது. கருணதாஸ். சரி, கருணதாஸ் அண்ணா சொல்லுங்க, என்ன விசேஷம் நடக்குது? விட்ட டெக்கரேட் எல்லாம் பண்ணிருக்குது, 50வது நம்பர் எல்லாம் வச்சிருக்கு. என்ன விசேஷம் பண்ணிக்கு? 50வது பிறந்த நாள். என்ன சரி, உங்க 50வது பிறந்த நாள்னு சொல்லி ஒரு ஆக்கள் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும். இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் என்று சொல்லி வாழ்த்து தெரிவிச்சு உங்களுடைய இந்த 50வது பிறந்த நாளை கொஞ்சம் ஸ்பெஷல் ஆக்கணும்னு சொல்லியும் சின்னதா ஒரு சர்ப்ரைஸோட அவங்களோட அன்பையும் வாழ்த்தையும் இன்றைக்கு உங்களுக்கு முழுமையா கொடுக்கணுமாம். ஏன்னா அதாச்சும் உங்களோட 50வது பிறந்த நாள் கொஞ்சம் ஸ்பெஷலான பிறந்த நாள். ஏன்னா 50வது பிறந்த நாள் இன்னொரு பேர் சொல்றது, என்னன்னு சொல்றது?
பொன்புலான்னு சொல்றவியா ரைட். அப்ப பொன்புலா கண்டாச்சுண்டேக்கு அப்படியா? கண்டாச்சுண்டைக்கு 50 வருடங்கள் பூர்த்தி ஏன்னா சரி. அப்ப பொன்புலா கண்டாச்சா சரி. அப்ப 50வது பிறந்த நாளை வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் ஆக்கணும்னு சொல்லியும் சின்னதாக ஒரு சர்ப்ரைஸோட அவங்களோட அன்பையும் வாழ்த்தையும் வந்து எங்களுக்கு கொடுக்கணுமா? வேணா பிறந்த நாள்னு சொன்னா வளமையா எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லுவினம் தானாம். இருந்தாலும் அவங்களோட வாழ்த்து கொஞ்சம் வித்தியாசமான முறையில் உங்களை வந்து சேரணுமாம். இந்த இடத்தையும் வந்து கொஞ்சம் கலகலப்பாக்கி சின்னதாக ஒரு சர்ப்ரைஸ் மூலம் என்ன உங்களுக்கு சந்தோஷப்படுத்தணுமாம்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒரு ஆக்கள் நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அனுப்பி இருக்கணும். அப்ப என்ன கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்துச்சு மிக்கியும் மினியும் சத்தமா கைக்கணும். வெலட்டுகள் ஒரு வெலட்டாக நிறைய வெலட்டா வந்தது. வெலட்டுகள் என்ன சொல்றீங்க? ரைட். அதாச்சும் ஷர்ட் வந்திருக்குது, மணிக்கூடு வந்திருக்குது, பர்ஸ் பெல்ட் அப்படி நிறைய திங்ஸ் எல்லாம் வந்திருக்குது. இந்த பிறந்த நாளாம் சிறப்பா பிறந்த நாளை வந்து சந்தோஷமா கொண்டாடட்டாமன்னு சொல்லியா அதோட பிறந்த நாள்னு சொல்லி என்ன ஸ்பெஷலா ஒரு பர்த்டே கேக்கும் கொடுத்து அனுப்பி இருக்கணும். வேற என்ன வந்து கிஃப்ட் எல்லாத்தையும் சொன்னாச்சு. முக்கியமான ஒரு ஆளை சொல்ல விட்டீங்களே. காசு வந்துருக்குது என்ன அதாச்சும் குட்டியா ஒரு குபேரன் வந்து எவ்வளவு காசை கொண்டு வந்துருக்கிறார். தண்ணி பாப்போமா? எடுத்து தண்ணி பாப்போமா? ரைட். எடுத்து தண்ணுங்க பாப்போம் எவ்வளவு காசு வந்திருக்கு பாப்போம். 1,00,000 ரூபாய் காசையும் வந்து கொடுத்து அனுப்பி இருக்கிறோம். இந்த காசு எல்லாத்தையும் எடுத்து இன்றைக்கு எல்லாருக்கும் பார்ட்டி வைக்கட்டுமா? பார்ட்டி வைப்பீங்களா? சர்ப்ரைஸ் பண்ண வந்த அண்ணாக்களுக்கு தான் மெயினா பார்ட்டி கொடுக்கட்டுமா? அவையில கொடுத்துட்டு மிச்ச காசை வச்சு மிச்ச ஆக்களுக்கும் எல்லாருக்கும் பார்ட்டி கொடுத்து பிறந்த நாளை வந்து அவங்க மிக்கி தானக்குமா சரியா மிக்கிக்கும் சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணட்டாமட்டு 1,00,000 ரூபாய் காசு எல்லாம் கொடுத்து அனுப்பி இருக்கணும். சந்தோஷமா இந்த மாதிரி வந்தது எதிர்பார்த்தீங்களா? இன்றைக்கு 50வது பிறந்த நாள் கொண்டாடிக்கின்ற கேக் எப்படி சர்ப்ரைஸா கிஃப்ட் எல்லாம் வெறும் சந்தோஷம். அப்ப எவ்வளவு சந்தோஷம் என்ன வளமையா காய்ச்சா இங்கே காய்ச்சா ரோட்டுக்கு சத்தம் கேட்குமன்ற இது பக்கத்துல எனக்கு கேட்குது இல்ல இதுல ரெண்டு காய்ச்சா ரோட்டுக்கு கேட்குமா அவன் அறிஞன் வழி இல்ல இன்றைக்கு எனக்கே கேட்குது இல்ல. என்ன நடந்தது? வெக்கமா இருக்கா இல்லாட்டி பெருசா எதிர்பார்க்கல. சந்தோஷம் ரைட். அப்ப சந்தோஷப்பட்டா மட்டும் காணாது. இன்றைக்கு உங்களோட 50வது பிறந்த நாள் நடந்து கண்டு கேட்க இந்த மாதிரி சர்ப்ரைஸை கொடுத்து இன்றைக்கு உங்களை சந்தோஷப்படுத்த நினைச்ச அந்த நபர் யாருன்னு சொல்லி கெஸ் பண்ணேலுமா? கெஸ் பண்ணுவோமா? யாரா இருக்கும்? பெறாமகள் லண்டன்ல இருக்கிறா. மகள் தானே மேன். சரி. பெறாமகன் எங்க இருக்கிறார்? துஷாந்த் எங்க இருக்கிறார்? லண்டன்ல. அப்படி அப்ப உடனே கண்டுபிடிச்சிட்டீங்களா? இப்ப என்ன கதைக்கலாதே நாங்கள் நான் கதைக்கலாதே கிஃப்டை தந்த உடனே கொடுத்தாள் பேரை சொல்லி போட்டீங்களா? என்ன செய்வோம்? ஓ திரும்பி உண்மையாவோ திரும்பி போ இதாலேயோ நானே சொல்ல மாட்டீங்க உடனே அவன் பிரச்சனை நீ என்னது நான் கதைக்கிறது? சின்ன தொடக்கம் உங்களோட நல்ல மாதிரி சரியான பாசம் அதால அவர் கொடுத்துருப்பார். இப்ப சொன்ன சொல்லெல்லாம் வீணா போச்சு. அவர் கொடுக்கல. வேற ஒரு ஆட்கள் வந்து உங்களை ரொம்ப பிடிக்குமாம் என்று சொல்லி இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணணுமான்னு சொல்லி அனுப்பி இருக்கிறேன். அதோட இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டு நீங்க என்ன செய்றீங்களாம்னு சொல்லி பார்க்கணுமாம்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி அனுப்பி இருக்கிறோம். வீடியோ எடுத்து தாங்கோ நாங்க என்ன இவர் செஞ்சவரோன்னு சொல்லி பார்க்கணுமாம்னு சொல்லி. யாரா இருக்கும்? கொழும்புல இருக்கிற கொலன்ல இருக்கிற என்ன வாயில நடுங்குது? சிக்கி முக்கி கொழுகுதா வாய்? என்னடா சிங்கத்தை நீங்கள் சாட்சி போட்டீங்களே அப்படியா? சிங்கத்தை சாட்சி போட்டீங்களே ஒரு சர்ப்ரைஸை தந்து இதா கிடக்கு டென்ஷன் ஆகிடாக்கு ஆயிடுச்சு. அழகா கேக்கெல்லாம் கட் பண்ணி என்ன பிறந்த நாளை கொண்டாடுவோன்னு விளக்கிட்டா என்ன வந்து டென்ஷன் பண்ணி போட்டீங்களே அப்படியா? சரி டென்ஷன் ஆயினாலும் பரவாயில்லை. 1,00,000 காசு வந்து இருக்குதானே. அப்ப 1,00,000 காசுக்கு டென்ஷன் எல்லாம் பெரிய விஷயம் இல்லை தானே? பெரிய விஷயம் இல்லை. என்னென்ன கதைக்கலாத போல எனக்கு ஒரு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்க. ரைட். கொலண்டில இருந்தும் பெரியல லண்டன்ல இருந்தும் பெரியல வேற யார் இந்த மாதிரி கொடுத்துருப்பீங்க. இந்த கிஃப்டை கொடுத்தவ சொன்னவ கொடுத்துட்டு கேட்டீங்கன்னு சொன்னா டப்பண்டு எங்கண்ட பேர் தான் ஃபர்ஸ்டா சொல்லுவாருன்னு சொல்லி. ஆனா நீங்க அவன் பேர் எல்லாம் சொல்லல. லண்டனுக்கு போனாச்சு ஹொலண்டுக்கு போனாச்சு அடுத்த எங்க சுவிசா சீலன் தம்பி எங்க இருக்கிறார்? எனிவில். அப்ப இதுல இருக்குது அப்ப சர்ப்ரைஸ் தந்து நைஸா கிளம்பிட்டாருவாள். அவரா இருக்கும் ஆனா அவரும் இல்லையே.
அவரும் இல்லை, யாரா இருக்கும்? அதாச்சும் என்ன விஷயம் சொல்லி அனுப்பியிருக்கிறோம்னு சொன்னா உடனே எங்கட பேரை சொல்லுவார். சொல்லலைன்னு சொன்னா கொஞ்சம் டைம் கொடுங்கோ. அதுக்கும் சொல்லலைன்னு சொன்னா சின்னதாக ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கட்டும் அவங்களுக்கு. இல்லையென்று சொன்னா கொடுத்த 1 லட்சம் ரூபா காசை திருப்பி வாங்கி கொண்டு விரட்டுமா. கோனேஸ் எங்க இருக்கிறார்? வெளிநாட்டுல இருந்து வரையில, வெளிநாட்டுல இருக்கிற ஒரு ஆக்களும் அனுப்பியில. ஏன்னா இப்ப இந்த பிறந்த நாள் எவ்வளவு பெருசா செஞ்சும் பிரயோசனம் இல்லை, வெளிநாட்டுல இருந்து ஒரு கிஃப்டும் பெரியல. சரி, என்ன செய்வோம்? பனிஷ்மெண்ட் எடுப்போமா? நீங்க தங்களை சரியா கண்டுபிடிச்சு சொல்லாட்டிக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கட்டாம். நீங்க பனிஷ்மெண்ட் எடுக்கலைன்னு சொன்னா கொடுத்த 1 லட்சம் ரூபா காசை திருப்பி வாங்கிட்டு வரட்டாம். என்ன செய்வோம்? தம்பியாக்களா இருக்கணும், இல்லையா? அவையிலும் கொடுக்கல. அதாச்சும் உங்களோட சகோதரங்கள்கிட்ட இருந்தும் பெரியல. அப்போ வேறு யாரா இப்படி எல்லாம் செய்யறது? அப்படியா? சின்ன தம்பி மச்சானா எங்க இருக்கிறார்? சாத்திரியாட்டம்னா சாத்திரியாட்டமான்னு கொடுத்தாரா? ஏதோ எல்லாம் வாயால வேறு ஆளுக்கு. தண்ணி கொஞ்சம் குடிப்போமா? தண்ணி கொஞ்சம் குடிப்போமா? தண்ணி கொஞ்சம் கொடுங்க அண்ணாக்கு, தண்ணி கொஞ்சம் கொடுங்க. கொஞ்சம் சரியாத திக்கு மிக்கு படுறாரு ஆள். தண்ணி குடிச்சா கொஞ்சம் டென்ஷன் குறையுமா அவனு சொல்ற. குடிப்போமா தண்ணி கொஞ்சம்? இப்ப காசு தட்டுதால வெளுப்பேன் அங்காளமா இருக்கும். அப்படியா? அப்ப அடிப்பீங்களா? இல்லை தானே? சரி, அப்ப யாருக்கு கொடுத்தோன்னு சொல்லி பாப்போமா? இந்த கிஃப்ட் கொடுத்தது யாருன்னு தெரிஞ்சா என்ன சொல்ல போறீங்களா அவங்களுக்கு? சந்தோஷம் எனக்கே கேக்குது இல்ல, வீடியோ சத்தமே வராது. பெரிய சந்தோஷமா இருக்கு. அப்ப நீங்க இப்ப பனிஷ்மெண்ட் எடுக்கணும். கொடுத்தாக்களை சரியா சொல்லல. நீங்க நல்லா பாட்டு படிப்பீங்களா? அப்படியா? கதைக்கவே வாயால சவுண்ட் வருதுல, அப்புறம் என்னன்றா பாட்டு படிக்கிறது? என்ன கதைக்கிறதுக்கே சவுண்ட் வருது இல்லை, என்னென்னு பாட்டு படிக்கிறது? இங்க ஊருக்கு அரைஞ்சினாங்க, ஊருக்கு வந்து அரைஞ்சினாங்க. இரவில் நல்ல சத்தமா பாட்டெல்லாம் படிக்கிறீங்களா? அப்படி இல்லை. ரைட். அப்ப யாரும் சொல்லி பாப்போமா? சரி, அவையில் வந்து ஒரு சின்னதாக ஒரு க்ளூ ஒன்று தந்திருக்கணும், ஒரு பாட்டு ஒன்று தந்திருக்கணும். அந்த பாட்டை வந்து உங்களுக்கு போட்டு காட்டினா நீங்க வந்து இந்த கிஃப்டை கொடுத்தது யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவீங்களா? வந்து நீங்க வந்து தங்களை சரியா கண்டுபிடிக்காத பட்சத்தில் கடைசியா இந்த பாட்டை போட சொல்லி இருக்கணும். இந்த பாட்டை கேட்டா உங்களுக்கு யாரா இருக்கும்னு தெரியுமா? போடவா பாட்டு? என்ன பாட்டு? என்ன பாட்டு வந்து இருக்குது? என்ன தலையில கை வச்சாச்சு? ரைட். எப்படி பாட்டு? என்ன பாட்டு என்ன சொல்லுது? பாட்டு என்ன சொல்லுது? அதான் ஃபர்ஸ்ட் கேட்போம். பாட்டு என்ன சொல்லுது? இல்ல, ஏன்னு இந்த பாட்டுக்கு இந்த பாட்டை போட்டா உங்களுக்கு தெரிஞ்சிருமா அவனு சொல்லி அனுப்பினாங்க. இந்த பாட்டு யாருக்கு செட் ஆகும்? உங்களுக்கு செட் ஆகும். 50வது பிறந்த நாள்ன்றதால உங்களுக்கும் பேர் யாருக்கும் செட் ஆகும் இந்த பாட்டு? உங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்கார செட் ஆகும் இல்லையே? அப்ப டப்புன்னு சொல்ல வேண்டியதான், எனக்கு மவாக்கும் தான் வேறெல்லாம் சொன்னா அவாக்கா பேர் கையந்திரி. ரைட். அப்ப அவாவா கொடுத்தவா? பாப்பா யார் கொடுத்தாண்டு? என்னவா என்னவா பாட்டு? என்னவா பாட்டு? கொஞ்சம் மடக்க முடக்கா இருக்கேண்ணா. ரைட். அப்ப யார் கொடுத்தான்னு சொல்லி பாப்போமா? சரி, ஏன்னா அதாச்சும் இன்றைக்கு கருணாண்ணாண்ட 50வது பிறந்த நாள். என்ன சரி, உங்க 50வது பிறந்த நாளாம்னு சொல்லி இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்தவைக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமா? ரொம்பவே உங்க மேல சரியான உயிரா, உயிருக்கு மேல காதலாம். அப்படியா? சரியான காதலாம். அப்ப நேற்று காதல் தினம் கொண்டாடினீங்களோ? கொண்டாடினீங்களா நேற்று? அப்ப என்ன வாங்கி கொடுத்தீங்க உங்களோட அவாக்கு? உடுப்பெல்லாம் வாங்கி கொடுத்தீங்களா? இப்ப 2 விஷயம் அறிஞ்சோம். நேற்று காதலர் தினமா, அதோட நேற்று தானே உங்களோட பிறந்த நாள். அப்ப சின்ன வயசு நிறைய கூத்தெல்லாம் அடிச்சிருப்பீங்களே. பிறந்த நாள் சாட்டுல எல்லாரும் கொடுக்க வேண்டியதான். அப்படியா? அப்ப ரொம்ப கொடுத்து வச்சதால். சரி, அப்ப யாருன்னு பாப்போம். என்ன சரி, இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்தவைக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமா? நீங்களும் சொன்ன அவைகளுக்கு சரியான உயிரா, சரியான காதலாம். அது வழியில் எப்படி சொல்றதேண்டே
தெரியாத அளவு காதலாம் உங்களுக்கு 50 வயசு ஆகியும் இன்னும் அந்த காதல் பெருகி கண்டே போகுதான் என்ன கூடு ஓ அப்படியே ஒரு ஆசை இருக்கு ரைட் ஏன்னா 50 வயது ஆகியும் அந்த காதலை வந்து வெளியில உள்ளுக்க வச்சிருக்கலாம் கிடக்காம் கூடிக்கண்டே போகுதான் அப்ப இந்த 50வது பிறந்த நாளுக்கு ஏன்னா அந்த காதலை வந்து ஒரு வித்தியாசமான முறையில் உங்களுக்கு கொடுக்கணுமான்னு சொல்லி இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாத்தையும் அனுப்பினது யார் என்று சொன்னா உங்கண்ட அவா வைஃப் இல்ல நீங்க வைஃப்னு சொல்லி அவான்னு தானே சொன்னீங்க அவான்னு சொன்னீங்க ஒரு ஆளு அதான் இருப்ப அவா வைஃபை விட வேற ஒரு ஆளு வைஃபை விட வேற ஒரு ஆளு அவா நீங்க குடும்பத்தை இடத்தமா இருக்கு ரைட் அதாச்சும் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணி இப்படி சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சது உங்களுடைய அன்பு மனைவி என்ன பேரவாகு கஜேந்தினி அப்படியா ரைட் இதுக்கு நிக்கிறாவா எங்க நிக்கிறா இந்த நிக்கிறா என்ன எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி போட்டு இதுக்கு சத்தம் போடாம நிக்கிறா ஆளை கூப்பிடுங்க வர சொல்லி வா 2 வலுவதாரம் வா உன்னை யாருங்க வேலை செய்ய சொன்னது ரைட் அவ மனைவிதான் வந்து மனைவிதான் வந்து இன்றைக்கு உங்களை இந்த மாதிரி சந்தோஷப்படுத்தணும் அனுப்பி இருக்கிறான் ஆசை வந்துருக்கு அப்படியா கேளுங்க ஆசை வந்தது உண்டு கையில தட்டுங்க சரி அவங்க கட்டிப்பிடிச்சு கொஞ்சம் ரைட் மிச்சம் எல்லாம் நாங்களாம் போன பிறகு சரியா ஓகே நாங்களாம் போன பிறகு ஆறுதலா உங்களுடைய காதல் மலைகளை பொழிஞ்சு அன்பை கொட்டுங்க ரைட் சந்தோஷமா ரைட் நீங்க வாங்கிடுங்க லாஸ்டா ஒரு கிஃப்ட் இருக்கா பார்த்தாச்சா எப்படி இருக்கு நல்லா இருக்கா சிங்கம் மாதிரி இருக்கிறாங்க நிறைய ஆனா கதைக்கத்தான் வாயெல்லாம் தைக்குது சரி சிங்கம் விளையாட்டு ரைக்கிறான் சரி அதோட இன்னும் 2 பேர் வந்து வந்திருக்கிறோம் உங்களை வந்து நாங்களும் வந்து வாழ்த்திட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த 2 பேரையும் பார்ப்போமா எங்க நிற்கிறோம் 2 பேரும் இங்க பக்கத்துல நிற்கிறோம் 2 பேரும் காட்டு சொல்லுங்க வந்து சந்தோஷமா அவ என்ன சொல்ல போறீங்க எல்லாருக்கும் இந்த மாதிரியான ஒரு தருணத்தை எனக்கு ஏற்படுத்தி தந்தது இனியும் சத்தம் பெறாத வாயா பெரிய சந்தோஷம் ஏன்னா சரி அப்ப அழகான ஃபேமிலி அன்பான ஃபேமிலி அழகான காதல் நிறைந்த மனைவி ஏன்னா அப்ப எல்லாருமே வந்து ஆசைப்படினோம் நீங்க வந்து இன்னைக்கு சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி எப்பவுமே சிரிச்சுட்டு சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு சொல்லியும் ஏன்னா எல்லாரும் ஆசைப்படினோம் ஸோ அவங்க எல்லாம் ஆசைப்படுற மாதிரி எப்பவுமே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை பயணத்தை நோக்கி உங்களோட குடும்பத்தாரோட சேர்ந்து பயணிக்கணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்திக் கொள்றோம் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் அப்படியா பிறந்த நாள் மறந்தாச்சா பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் ஓகே ரோஸ் தந்தது நீ சொல்லிக்கண்டில்ல சரி ஓகே என்ஜாய் பண்ணுங்க பிறந்த நாள தேங்க்யூ ஓ